So when it came to my husband's ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஜோதிகா நடிப்பில் சமீபத்தில் டப்பா காட்டல் அப்படிங்கிற பாலிவுட் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஜோதிகா கூட சாலினி பாண்டே, நிமிஷா சஜயன் எல்லாருமே ஃபீமேல் லீட் பண்ணியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆன சமயத்தில் ஜோதிகா பேசியிருந்த பல விஷயங்கள் கான்ட்ரவர்சியலாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து ஜோதிகா நேற்று கொடுத்துருக்கிற இன்டர்வியூ இன்னமும் சர்ச்சையை ஏற்படுத்துகிற வகையிலையும் சோசியல் மீடியாவில் அதிகமாகவும் ஷேர் ஆகிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எப்பயுமே மட்டமான படங்கள் பற்றி தான் பிரச்சனையே. அந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை வாரி குவிச்ச நிறைய மோசமான படங்களை நான் சவுத்தில் பார்த்துருக்கேன். அதே போல் இந்த மாதிரி படங்களில் இருக்கிற தவறுகளை எதையுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ரிவ்யூ பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட கணவர் சூர்யா படம் அப்படின்னா மட்டும் எல்லாருக்கும் ஒரு இலக்காரம் தான். சூர்யா படங்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் அவருடைய படங்களில் சில பகுதிகள் சுமாராக இருக்கலாம், அது எல்லார் படங்கள்லையும் இருக்கிறது தான். ஆனால் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவர் படத்துக்காக நிறைய மெனக்கெட்டு எஃபர்ட் போட்டு தான் உழைச்சிருக்காரு. ஆனால் சில படங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், மோசமாக எடுத்திருப்பாங்க. அந்த படங்களை விட சூர்யாவுடைய படங்கள் கடுமையாக விமர்சனங்களை சந்திக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது என்னை பாதிக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஊடகங்கள் சூர்யா படங்களை மட்டும் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு ஜோதிகா எமோஷனலாக பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கங்குவா படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு இருந்தப்ப ஜோதிகா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மீடியாக்களில் இருந்தும் சில டீமாக இருந்துக்கிட்டும் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பெரிய பட்ஜெட்டில் உருவான அறிவு சாராத நான் பார்த்த பழைய கதைகளோட ஹீரோயினை துரத்திட்டே இருக்கிற மாதிரியும் அசிங்கமான காட்சிகளோடையும் இரட்டையர்த்த வசனங்களோடையும் டாப் 10 சண்டை காட்சிகளோடு வந்த படங்களுக்கு கூட இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் வரல. கங்குவா படத்துடைய பாசிட்டிவான பக்கங்கள் பற்றி யார் கண்ணுக்குமே தெரியலையா? செகண்ட் ஹாஃபில் பெண்களோட ஆக்ஷன் காட்சிகளும் கங்குவாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் இருக்கிற அன்பும் துரோகமும் ரிவ்யூ செய்யும்போது நல்லதை மறந்துட்டாங்க அப்படின்னு அப்போ ஜோதிகா சொல்லியிருந்தாங்க.